மட்டன் சுக்கா தான் செய்ய போகிறேன். சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசையோடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். 3/4 கிலோ மட்டனை சின்ன பீஸாக கட் பண்ணி கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு 9 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கல்பாசி, ஏலக்காய், பிரிஞ்சலை, மல்லி, சோம்பு, ஜீரகம், மிளகு, 2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 கிராம்பு, 1 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, 2 பச்சை மிளகாய், 20 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு சாஃப்டாக வதக்கிக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து சாஃப்டாக வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வேக வச்ச மட்டனை சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு 7-8 நிமிஷம் நல்லா வேக விட்டு கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியை சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டுட்டு நறுக்கின மல்லித்தலையை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.